சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜூபின். வணக்கம் ஜூபின், இது குறித்த விரிவான தகவல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் கல்லூரி மாணவர்கள் புதுக்கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் புதுக்கல்லூரியில் முதல் ஷிப்ட் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று இரண்டாவது ஷிப்ட் மாணவர்கள் கல்லூரி வளாகத்துக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்களானது ஆங்காங்கே மாணவர்கள் தலைமையேற்று நடைபெற்று வருகின்ற சூழலில் சென்னை கொண்டு குறிப்பாக அனைத்து கல்லூரிகளும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவர்கள் குறிப்பாக வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் நடைபெறுகின்ற சூழலில் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல கோஷங்களையும் இந்த மாணவர்கள் எழுப்பி வருகின்றனர். அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற பதாகைகளும் ஏந்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் போது கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை போராடுவதற்கு வெளியே அனுமதிக்காததால் கல்லூரி நிர்வாகத்துக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது. இந்த தள்ளுமுள் ஏற்பட்டு வருகின்றனால அங்க ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்ச்சியாக இன்னும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பல்வேறு கல்லூரிகளில் போராட்டங்கள் வெடிக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். தரணி, ஜூபின், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. மாணவ சங்கத்தின் தலைவர் நான் இம்ரான் பேசுறேன். இப்போ வந்து நாம இன்னைக்கு வந்து நீட்டுக்கு அகேன்ஸ்டா இப்போ கரண்டா நடக்கிற ஜந்தர் மந்தர் அகேன்ஸ்டா நம்ம இன்னைக்கு கிளாஸ் பாய்காட் பண்ணி இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 10 வருஷமாவே இந்த நீட்டுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நீட்டுக்கும் தமிழ்நாடுக்கும் ஏன் செட் ஆகும் பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து தெரியல. தெரியாதவங்களுக்கு இது சொல்றேன். இப்போ நீட் வந்து நம்ம நீட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இது படிக்கிறோம். டெல்லியில வந்து சிபிஎஸ்சி பண்றாங்க. ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க டாக்டர் அனிதா நம்ம சகோதரி அவங்க எடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீட்ல அவங்களால பாஸ் பண்ண முடியல. இதுக்கு என்ன ரீசன்னா இப்ப சிபிஎஸ்சி பாஸ் பண்ணவங்களால இது பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பண்றவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோச்சிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபீஸ் கொடுத்து அதை அஃபோர்ட் பண்ணி முடியறவங்களால இதை வந்து கிளியர் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டா வந்து தமிழ்நாடு மாணவர்கள் எங்க சீனியர்ஸ் இதை பத்தி போராடிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நீட்டு அதுவே ஸ்கேம். இதுல வந்து இப்போ நீட்ல பேப்பர் லீக் பண்ணிருக்காங்க. அதை கட்டி கேட்டு இப்போ அந்த கோச்சிங் ஃபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அதெல்லாம் கட்டி வர மாணவங்க அந்த மாதிரி அவங்க படிச்சு வந்தவங்களுக்கும் இப்ப பேப்பர் லீக்னால அவ்வளவு மன உளைச்சல் 12 பேர் வரைக்கும் சூசைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? இப்போ வந்து இத்தனை உயிர் போயிருக்கு. இதுக்கு வந்து என்ன யார் பதில்? எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க வந்து இதை பதில் கேட்டு ஜந்தர் மந்தர் டெல்லியில அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல 22 நாளா நம்ம சயின்டிஸ்ட் நல்ல பேர் போன சயின்டிஸ்ட் அவர் வாங்சுங் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்திருக்காரு. அவரை வந்து தூக்கியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் இது வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வச்சதுனால அங்க பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாணவர்கள், எஜுகேட்டட் பீப்புள்ஸ், நம்ம எதிர்கால மாணவர்கள் அவங்க பார்லிமெண்ட் வரைக்கும் மார்ச் போயிருக்காங்க, பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்படி பேச போனவங்கள லட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க. எப்படி லட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க? அது லட்டி சார்ஜ் பண்ணது